அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழில் தினம்தோறும் 10 அப்படின்ற தலைப்புக்கில் டெய்லி ஒரு 10 கொஷினை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே 4 பகுதி பார்த்துட்டோம். இது 5வது பகுதி. முதல் 4 பகுதிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த பகுதியுடைய முதல் கேள்வி பார்க்கலாம். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு கேட்டோம்னா பள்ளு பாட்டு. அடுத்து, வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். அடுத்து, மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து, நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுனுடைய கூற்று தான் இது. அடுத்து, 5வது கேள்வி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் பெரிய புராணத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து, 6வது கேள்வி. சரியான கூற்றுக்களை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே ஆப்ஷன் நான் கொடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ ஆப்ஷனில் என்னென்ன இருந்ததுன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது எல்லாமே கரெக்டு. ஆப்ஷனில் அனைத்தும் சரி, அதுதான் சரியான விடை. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 1, 2 சரி, இ சரி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து 7வது கேள்வி. கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இது சரியாக இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டது. இதுவும் சரி. கூற்று 2 சரி, ஆப்ஷன் இ. அடுத்து, வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த திருக்குறளில் என்ன கருத்தை திருவள்ளுவர் சொல்ல வராரு அப்படின்னா நேர்மை. ஸோ நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் வழியாக நமக்கு சொல்கிறாரு. அடுத்து, கூற்று 1, ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னா இல்லை. கூற்று 2, ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். ஆமாம். ஸோ கம்பர் ஏர் எழுபதையும் பாடியிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா கூற்று 2 மட்டும் சரி. ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் கம்பர் பாடிய நூல். சரிங்களா? அடுத்து, கடைசி கேள்வி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். ஸோ சரியான விடை பார்த்தோம்னா பாரதியார் தான் சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.